ஹாய் ரீடர்ஸ், ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக்மேன் தமிழ். இன்னைக்கு வீடியோல நான் ரீசெண்டா படிச்ச திங்கிங் இன் அல்காரிதம்ஸ்ன்ற இந்த புக்கை பத்தி தான் பேச போறேன். இதுல நான் கத்துக்கிட்ட சுவாரஸ்யமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்ட பல விசித்திரமான விஷயங்களும் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக் எதை சென்டரா பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு ஹியூமன் ஒரு அல்காரிதமிக் வே ஆஃப் திங்கிங்கை பயன்படுத்தி எப்படி அவன் டிசிஷன் மேக்கிங்க ரொம்ப எஃபிஷியன்டா மாத்துறது, எப்படி ஒரு எஃபெக்டிவான டிசிஷனை மேக் பண்றதுன்னு இந்த புக்ல நமக்கு சொல்றாரு. இந்த புக்கோட ஆத்தர் ஆல்பர்ட் ரூத்ஃபர்ட். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அல்காரிதம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு அல்காரிதம் எப்படி மேக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் தென் அது எப்படி நம்ம டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்துக்கான பதில தான் இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. பேசிக்காவே இந்த அல்காரிதம்ன்ற வார்த்தையை நம்ம பல மெஷின்ஸ்லயோ இல்ல ஒரு கோடிங் சைட்லயோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அல்காரிதம்ன்றது நத்திங் பட் அல்காரிதம் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் கிரியேட்டிங் a நியூ ரூல் ஃபார் சால்விங் a ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமுக்கு ப்ரீ டிஃபைன்டா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸையோ இல்ல சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தட் கேன் சால்வ் த ப்ராப்ளம் சொல்லி ஒரு செட் ஆஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் அல்காரிதம். இந்த அல்காரிதம் சூஸ் பண்ணி இந்த அல்காரிதம் படி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா we can have a effective and efficient decision making இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. ஸோ டிசிஷன் மேக்கிங் நம்ம சொல்லும் போது பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றதுல இருந்து நாளைக்கு சமைக்கிறத சமைக்க போறோம், எந்த ரூட்ல நம்ம டிராவல் பண்ண போறோம், என்ன படிக்க போறோம், எந்த காலேஜ் சூஸ் பண்ண போறோம், பசங்களுக்கு என்ன ஸ்கூல் சேர்க்க போறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் டிசிஷன் மேக்கிங்க வந்து யாரோ நமக்கு சொல்லி பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்றது மூலியமா ஆர் நம்மளோட கட் ஃபீலிங் நம்ம சொல்லுவோம். லைக் நம்ம எமோஷனலா லைட்டா இந்த இடத்துக்கு போனா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், இந்த விஷயத்த பண்ணா நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இருக்கும்னு அந்த எமோஷனை பேஸ் பண்ணி நம்ம சில பல டிசிஷன்ஸ் எடுப்போம். பட் அந்த டிசிஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாவோ எஃபிஷியன்டாவோ கரெக்டான ஒரு டிசிஷனா இருக்கும்ன்றதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பிகாஸ் we don't have any facts to back that. எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலும் இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்லாம் கிடையாது. பிகாஸ் பியூரா நம்ம எமோஷன் பேஸ் பண்ணி நம்ம கட் ஃபீலிங் பேஸ் பண்ணி இல்ல எவனோ ஒருத்தர் சொன்னான்ற பேஸ் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணும்போது there can be many errors and problems இருக்கு. பட் if we follow some algorithm, predefined algorithm நம்ம ஃபாலோ பண்ணி simply ஒரு ஈக்குவல் டு த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பயன்படுத்துறது மூலமா அது அப்ளை பண்றது மூலமா டிசிஷன் மேக்கிங்க நம்ம இன்னும் எஃபிஷியன்டா மாத்தலாம், எஃபெக்டிவா மாத்தலாம் தான் இந்த புக்கோட மெயின் மோட்டிவா இருக்கு. இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க அந்த பர்டிகுலர் அல்காரிதமிக்க நம்ம ஃபாலோ பண்றது மூலமா அது வந்து இத்தனை பெர்சன்டேஜ் கரெக்டா போக வாய்ப்பு இருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் அது ராங்கா போற வாய்ப்பு இருக்கு. we have numbers in our hands. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கையில கொடுக்கும் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க இந்த அல்காரிதம்ஸ். இந்த புக்ல தி செக்ரட்டரி ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு அல்காரிதமும் இருக்கு, அதாவது ப்ரீ டிஃபைன்டு ஸ்டெப் ஆஃப் ரூல்ஸும் இருக்கு. இதை எப்படி நமக்கு தேவை மாதிரி மாத்தி பயன்படுத்திக்கலாம்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு வீடு தேடுற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் கிரியேட் அ கான்டெக்ஸ்ட். நம்ம ஒரு வீடு தேட போறோம் ஒரு ஏரியால. அந்த ஏரியால 10 வீடு இருக்குன்னு வச்சுப்போம். அது 10 வீட்டுல எந்த வீடு எப்படி இருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம லைனா ரேண்டமா ஒரு 10 வீட்டுல இருந்து இதை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம், செகண்ட் போகலாம்னு சொல்லி லைனா நம்ம சூஸ் பண்ண போறோம். அண்ட் we have to choose exactly correctly. ஒரு வீடை பார்த்த உடனே உனக்கு வேணுமா வேணாமா நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் திரும்பி நம்ம வீடு போய் பார்க்கறதுக்குள்ள there are so much of chance அந்த வீடு வேற யாருக்காச்சும் வாடகைக்கு போய் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல. சோ இந்த மாதிரி கட்டத்துல ஒவ்வொரு வீடு நான் விடும் போதும் நான் விட்டு வந்த வீடு வந்து இன்னொருத்தவங்களால ஆக்குபை பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வாட் ஷுட் பி த ஐடியல் அல்காரிதம் டு ஃபாலோ ஃபைண்ட் அவுட் த பெஸ்ட் ஹவுஸ் த செக்ரட்டரி ப்ராப்ளம் நமக்கு எந்த ஒரு அல்காரிதம் ஃபாலோ பண்ண சொல்லுதுன்னா, இது வந்து நம்ம அந்த ப்ராப்ளம்ல அப்ரோச் பண்ணும்போது ஒரு மேத்தமெட்டிக்கல் மேஜிக்கல் நம்பர் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இது 2.718 அப்படின்னு சொல்லி ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர். இந்த நம்பர் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு நம்ம ரொம்ப நுழைய வேணாம். பட் இதுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. லெட்ஸ் டேக் த 10 தான் நமக்கு இருக்கிற சாய்ஸஸ். அந்த சாய்ஸஸ் டிவைடட் பை இந்த பர்டிகுலர் 2.7 நம்ம போட்டு பார்க்கணும். ஓகேவா? போட்டு பார்த்துட்டு அதுல இருந்து என்ன ஆன்சர் வருதோ அத்தனை வீடு நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதுல இருக்க ஒண்ணு கூட நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. யூ கேன் ஆஸ்க் why shouldn't I accept? ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் see என்ன ஆன்சர் வருது. 10 divided by 2.178 பார்த்துக்கலாம். 2.718 இட்ஸ் ஆக்சுவலி 3.6 அப்படின்னு வருது. அப்போ நம்ம 4 ஹவுசஸை ரிஜெக்ட் பண்ணணும். அவுட் ஆஃப் 10 ஹவுசஸை ஃபர்ஸ்ட் 4 ஹவுஸை ரிஜெக்ட் பண்ணி ஆகணும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 4 ஹவுசஸ் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா இட் ப்ரொவைட்ஸ் அஸ் as a baseline. The first with second house, third house, fourth house மேல ரிஜெக்ட் பண்ணும்போது we get some data வச்சு we should find out that one particular ideal house among this house. 4 houses தாண்டி நம்ம பார்க்க போற ஒவ்வொரு ஹவுசஸையும் இந்த டாப்பா இருக்கு இந்த ஐடியல் ஹவுஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதை விட ஏதாச்சும் ஒண்ணு பெஸ்டா வந்தாலும் we have to choose that house immediately and அதை நம்ம ரெண்டுக்கு சூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. இன்னொரு ஹவுஸ் பார்த்தது அப்படி போயிட்டு இருக்க கூடாது. So that's what this secretary problem says. So you could understand in the mathematical way you have followed some algorithm. So the algorithm is how many houses or how many things that you are going to visit divided by that magical number, that
சோ இது மூலமா மேத்தமெட்டிக்கலி we have found out the best house that is going to be correct one அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதுல எந்த ஒரு எமோஷன்ஸ் அட்டாச் ஆகல, எனக்கு இது ஹாப்பினஸ் கொடுக்குன்னு நம்ம பயப்பட தேவையில்ல, நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல, இவன் சொன்னா நான் ஒரு விஷயத்தை பண்ண தேவையில்ல, அவன் சொன்ன விஷயத்தை பண்ண தேவையில்ல. ஐ ஜஸ்ட் ஃபாலோட் சம் அல்காரிதம், அந்த அல்காரிதம் கேவ் மீ திஸ் திங், சோ இட் வுட் பி த கரெக்ட் திங் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கலாம். எப்படி நம்ம ஒரு ஹியூமன் திங்கிங்ல இருந்து பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, இஃப் நம்ம வந்து இது அல்காரிதமிக் திங்கிங் பண்ணாம இந்த செக்ரட்டரி ப்ராப்ளமோட அல்காரிதமா இதுல அப்ளை பண்ணாம ஒரு ஜென்ரல் ஹியூமனா பார்த்திருந்தோம்னா, நம்மளோட எமோஷன்ஸும் அதுல கேரி ஓவர் ஆயிருக்கும், நம்மளோட மணி ப்ராப்ளம் அதுல கேரி ஓவர் ஆயிருக்கும், பல விஷயங்கள் பல கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதுல கேரி ஓவர் ஆகி ஒரு ஐடியல் சொல்யூஷன் மேத்தமெட்டிக்கல் வே நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அட்லாஸ்ட் நம்ம எமோஷன் பேஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் மேக் பண்ணிடுவோம், அந்த வீடு ரெண்டுக்கும் போயிடுவோம். பட் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு எமோஷன் புதுசா வரும். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஒருவேளை நம்ம சூஸ் பண்ண வீடு வந்து கரெக்டான வீடு இல்லையோ அப்படின்னு சொல்லி டவுட் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிகாஸ் எந்த எமோஷன் நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டோ அது மாதிரி புதுசா ஒரு எமோஷன் உருவாகி அப்ப தப்புன்னு புரிய வைக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு. பட் இஃப் வி சூஸ் த அல்காரிதம் லைக் திஸ் அப்படின்னா we can strongly believe follow the algorithm. அல்காரிதம் தப்பு சொல்ல போறது கிடையாது, it wouldn't be most of the times go wrong நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி நம்ம இந்த அல்காரிதம் பயன்படுத்துறோம். இந்த அல்காரிதம் நமக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் கொடுக்குதுன்னா, we have get some data, so we can get the leverage of moving. This is the base point, ஒரு leverage நம்ம கிடைக்குது அந்த வீட்ல இருந்து டேட்டாஸ். and we have some 6 more houses, right? we have 6 more houses to get to the choice. இதை பேஸ் பண்ணி பார்க்குது. so we have a past experience, we have future options அப்படின்ற காரணத்தினால நம்ம சூஸ் பண்ற அந்த வீடோட நிலைமை வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் கரெக்டா தான் இருக்கும்னு, ஒரு ஐடியல் வீடா தான் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். This is how this particular problem works, this particular algorithm works ன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் இது எமோஷன்ஸும் சரி, இன்னும் பல விஷயங்கள் ஹியூமனோட நேச்சருமே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க பண்ண விடாம பல விஷயங்கள் நம்மள மழுங்கடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் இதுல வாய்ப்பே கிடையாதுன்னு புக் சொல்லுவாரு. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த புக்ல இருக்கு. பர்குலர் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளம் கூட நம்ம அக்கம்பனி பண்றதுக்கு த்ரெஷோல்டு ரூல்னு ஒன்று அக்கம்பனி பண்ணலாம். லுக் அண்ட் தென் லீப் ரூல்னு சொல்லி அதை சேர்த்து வச்சு இந்த ரூல் எல்லாம் இது கூட ஆட் பண்ண that algorithms becomes more efficient, more effective decision make பண்றதுக்கு நம்ம உதவி பண்ணுது. சோ இந்த காம்பினேஷன் பண்ணி நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம். அதெல்லாம் இந்த புக்ல நம்ம கொடுத்திருக்காங்க. இது போக நம்ம அறிய படிக்கணும்னா நம்ம ஆன்லைன் தேடி படிச்சுக்கலாம். தேர்ட், how to create an algorithm பார்க்க போறோம். வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. there are many problems are there in the online. அந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணி அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் மாடல்ல அந்த மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் what is the problem you are facing தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்றது மட்டுமே போதும். you can actually get the leverage of advantages of the particular model அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். so find out நான் சொன்ன இந்த மாதிரி many algorithmic models available in the online, அது உங்களுக்கு தேவையான ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு, டிசிஷன் மேக் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிறது பெஸ்ட் வே டு கிரியேட் an ideal model for your ideal problem நான் சொல்லுவேன். ஓகேயா? அண்ட் there are some disadvantages அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹவுஸ் ஹண்டிங் ப்ராப்ளம் ஓகே, 10 ஹவுசஸ் தான் இருக்கு, உடனே முடிவெடுக்கணும், டைம் கன்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா 10 ஹவுசஸ் தான் இருக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா கிடைச்சு. வாட் இஃப் யூ ஹேவ் டு ஃபைண்ட் an ஐடியல் ஜாப், ரைட்? ஒரு ஐடியல் ஜாப் எப்ப சூஸ் பண்றது? பிகாஸ் உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு 10 ஆப்ஷனோ ஒரு 5 ஆப்ஷனோ இருக்காரு. அந்த ஐடியல் ஜாப், அந்த ஜாபோட சேலரி என்னன்னு எடுத்தது உங்களுக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ன்றது தோத்து போக வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் you can wait to compare and attend an interview and get a job. That's not possible because time போக you are losing opportunities. So அந்த மாதிரி ப்ராப்ளம்ல இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்ளை பண்ணி அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணி நம்மளால எஃபிஷியன்ட் டிசிஷன் மேக் பண்ண ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி டைம்ல we have to find any other algorithm or we have to include so much of details, so much of constraints into the already known algorithm model சொல்லி அந்த மாதிரி தான் மாத்த தவிர இப்ப நான் சொன்ன சிம்பிள் அல்காரிதம் மாடல் அந்த மாதிரி டைம் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு எஃபெக்டிவ் விஷன் கொடுக்குமா கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. வெரி ஷார்ட் ரீட் தான், ஒரு 2 daysல படிச்சு முடிச்ச இந்த புக்கை. இந்த புக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் 5 to 4. அவ்வளவுதான். உங்க வீடியோ பாக்குறேன். பாய்.